நாம மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்திலும் நாம் 8வது அதிகாரத்தை படிக்க தியானம் செய்ய நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். தொடர்ந்து யோவான் சுவிசேஷத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Continuously we are looking through John the Gospel, and today we are going to look at chapter 8. And before that, shall we all close our eyes and pray? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சந்நிதியிலிருந்து உம்முடைய வார்த்தையை படிக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக, கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இதை புரிந்து கொள்ள பலன் தருவீராக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திப்பீராக, பேசுவீராக, விடுவிப்பீராக. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம், புரிந்து கொள்வோம். உடைய பலன் வேண்டுமே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வந்து கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த 8ஆம் அதிகாரம் தொடர்ச்சியாக 7ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சியாக இந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். இதில் பல விதத்தினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். every verse talks about different experiences that Jesus experienced during those days. அது ஆக்சுவலி அந்த கூடார பண்டிகை நாட்களாக இருக்கிறது. It was during the days of the Feast of Tabernacle that Jesus was preaching every day and he was teaching people about the words of God. கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு இயேசு போதித்து அந்த இடத்தில் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் இப்பொழுது முதல் 2 வசனங்களை நாம் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர் உட்கார்ந்து அவர்களோடு கூட உபதேசம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும், அதாவது 7 நாட்களும் என்ன செய்கிறார்? ஜெப ஆலயங்களுக்கு போய் அவர் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்படி அவர் பிரசங்கம் பண்ணுகிற ஒரு நேரத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? முதலாவது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், ஒரு விபச்சார ஸ்திரீயை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், போதித்து கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த காலத்தில் போதகர்கள் எல்லாம் எழுமி நின்று போதகம் செய்யும்போது ஜனங்கள் உட்கார்ந்து கேட்பார்கள். ஆனால் அந்த நாட்கள் இயேசு போதகம் செய்யும்போது உட்கார்ந்து போதகம் செய்தார். எல்லாம் கேட்கிறவங்க நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பட் இது இப்போ மாறி இருக்கலாம். ஆனால் போதிக்கிற இயேசு அந்த இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. The Pharisees, ரபி, அவர் இயேசு ரபி என்று நினைத்தார்கள், போதகர் என்று நினைத்தார்கள். அவரிடத்தில் பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாய் பிடித்து கொண்டு வந்து நிற்கிறார்கள். நீங்கள் தொடர்ந்து 3 முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? 3 முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் முதலாவது வாசிப்போம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். தொடர்ந்து வாசிப்போம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். அவரை குற்றம் சாட்ட வேண்டும், இதுதான் அவருடைய எண்ணங்கள். This was the background. Let me tell about the background. It was during the days of Feast of Tabernacle that the Pharisees held adulterous women being caught, and they brought to Jesus, and they are asking now, Jesus, what should we do? But the law of Moses is saying to stone her to death. What do you say? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? மோசேயின் நியாயப்பிரமாணம் இவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? They want to accuse Jesus. They want to trap Jesus in here. இயேசுவை எப்படியாவது இந்த இடத்துல சிக்கணும், அவர் அகப்படணும்ன்ற அந்த எண்ணத்தோடு, அந்த தீமையான எண்ணத்தோடு கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள். இங்கே இயேசுவானவர் அவர் காண்பிக்கிற ஒரு 2 நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசுவை அவர் எப்படியாவது இயேசுவை குற்றப்படுத்தணும், அகப்படணுன்றதுக்காக தந்திரமாக இயேசுவுக்கு ஒரு வலையை வீசுவதற்கு பரிசேயர்கள் இந்த காரியத்தை செய்து வருகிறார்கள். ஆனால் கவனிக்கணும், இந்த இடத்துல நம்ம பார்த்தா ஒரு பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் நிற்கிறார்கள். நம்ம வாழ்க்கையிலையும் பாவம் செய்கிறவர்களாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக நம்ம இருந்தோம். ஆனால் இயேசு கிருபை தருகிறவராக இருந்தார். இந்த 8ஆம் அதிகாரம் 2 முக்கியமான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் சத்தியம் கிருபை. The chapter 8 teaches 2 different important themes in the Bible, and the first theme is grace.
சில சபைகள் என்ன செய்கிறது, சில சபைகள் பாவத்தை குறித்து மாத்திரம் கற்றுக் கொடுத்து பாவ மன்னிப்பை மட்டும் கற்றுக் கொடுக்கிறார்கள், போதிக்கிறார்கள், கிருபையை அவர் தொடவே மாட்டார்கள். சில சபைகள் பாவத்தை முற்றிலுமாக தள்ளிவிட்டு கிருபை 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 என்று கிருபை மட்டும் பிரசங்கம் செய்வார்கள், பாவத்தை குறித்து பேச மாட்டார்கள். ஆனால் நாம் சபை என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை குறித்தும் பேச வேண்டும், பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அதை போலவே நாம் கிருபை குறித்தும் அசட்டை செய்யாமல் கிருபையை குறித்தும் நாம் பிரசங்கிக்க, படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. பாவம் என்றால் என்ன, பாவம் செய்தால் என்ன நடக்கும், அது மாத்திரமல்ல கர்த்தராகிய இயேசு நமக்கு பாவத்தை ஜெயிப்பதற்கு கிருபையும் கொடுத்திருக்கிறார் என்பதை சரிசமமாக ஜனங்களுக்கு போதித்து தர ஒரு நல்ல சபைக்குள் கர்த்தர் நம்மளை வைத்ததற்குபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். We look on the important theme of the Bible, which is grace. இந்த கிருபை, அந்த கிரேஸ் என்ற வார்த்தை, கிருபை உள்ளவர், கிரேஷியஸ், கிரேஸ், கிருபை, தயவு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதாகமத்தில் 185 முறை வேதத்தில் உள்ளது. The word grace is found 185 times in the Bible. Where does it start? It starts way in Genesis chapter 6 and verse 8. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அங்க ஆரம்பிக்கிற வார்த்தை கிருபை. எங்க முடியுது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல 28ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? When we read the last verse of the Bible, Revelation chapter 22 and verse 21, what does God say? வெளிப்படுத்தல் 22-21 என்ன சொல்லுகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. வேதத்தை முடிக்கும் போது தேவன் கிருபையை சொல்லி முடிக்கிறார். God ends the word of God. God finishes the Bible with the word grace of Jesus Christ and amen. கிருபையினால் ஆரம்பிக்கப்பட்ட, கிருபையினால் முடிக்கப்பட்டு. அப்போ வேதத்தில் கிருபை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மிக முக்கியமான ஒரு காரியம். கிருபை என்றால் what is grace? Do you know what is grace? Grace is the unmerited favor we receive from God. It is not, we don't receive it from man. We receive it from God. It is the unmerited favor. தகுதி இல்லாதவனுக்கு, தகுதி அற்றவனுக்கு தேவன் கொடுக்கும் தகுதி, தேவன் கொடுக்கும் ஒன்று, தேவன் கொடுக்கும் இரக்கம், நன்மைதான் கிருபை. நாம் இதை சுதந்திரிக்கவோ, இதை நம்ம சம்பளமாகவோ, we cannot earn it, இதை நம்ம யாரிடத்திலும் பெற முடியாது, கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்க முடியாது. இது கர்த்தரால் அருளப்படுகிற ஒன்று. This is God given. Grace is the unmerited favor that we receive from God. இன்னைக்கு இந்த கிருபை குறித்து நாம் பார்க்கிறோம். விபச்சார ஸ்திரீயை பிடித்து கையும் மையுமாய் பிடித்து அவர்கள் பாவி என்று ஒரு அடையாளத்தை கொடுத்து இயேசுவின் முன்பாக வைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் என்ன? மோசே நியாயப்பிரமாணம் எங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி மோசே நியாயப்பிரமாணத்தை குறித்து காண்பிக்கிறார்கள். They talk about the law of Moses. They talk about the law of Moses. What does the law of Moses say? உபாகமம் திருப்பிக் கொள்ளலாமா? உபாகமம் பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதில் ஒரு வசனத்தை வாசித்தால் 22 நாம் வாசித்தால் மோசே நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோடே ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடே சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவார். ஏங்க இப்படி நியாயப்பிரமாணம் சொல்லது? தேவஜனமே, ஸ்திரீயை மட்டும் சாகடிக்கக்கூடாது, அந்த புருஷனையும் சாகடிக்கணும். அப்படின்னா see here we see an adulterous woman being caught, but where is the man? Where is the man? இங்க ஒருத்தர் இல்லாமல் இருக்கிறார் பார்த்தீங்களா? இங்க ஒருத்தர் காணோம். யார் பார்த்தீங்கன்னா அந்த விபச்சார ஸ்திரீயோடு கூட இருந்த மனுஷன் எங்கே போனா? மோசையின் நியாயப்பிரமாணம் காண்பிக்குது 2 பேரையும் கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனால் இங்கே பரிசேருங்க ஒருத்தையை மட்டும் கொண்டு வந்துட்டு இயேசு கிட்ட வந்து இப்போ சொல்கிறாங்க நாங்கள் கல் எறியணும். they have the stones in their hands. What should we do? இப்போ இயேசு என்ன செய்கிறார்? அங்கே ஆக்சுவலி மனுஷன் இருக்கணும், அந்த மனுஷன் அங்கே இல்லை. Why? They wanted to trap Jesus. And they set up all this. இதெல்லாம் ஒரு செட்டப் மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க பரிசேயர்கள். What will Jesus do? WWJD. Many a times when we are in trouble, when we are caught in confusions, when we don't know what to do, just type WWJD. What will Jesus do? இதை நம்ம யோசிக்கணும்.
இயேசு இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்குது, என்ன செய்வார்? See, Jesus is full of wisdom, grace and truth. இயேசுவானவர் சத்தியம் நிறைந்தவராக, உண்மை நிறைந்தவராக, கிருபை நிறைந்தவராக, ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் இங்கே பண்ற ஒரு காரியம் மிக ஆச்சரியமான ஒன்று. இங்கே நம்ம இந்த 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். தரையில் எழுதினார். பைபிள்ல கையினால் தேவன் தன்னுடைய விரல்களினால் எழுதப்பட்ட வேற ஒரு சம்பவம் வேற எங்கேயுமே இல்லை. மோசே நாட்களில் 10 கட்டளை கொடுக்கும் போது தேவனுடைய விரல்கள் அந்த 10 கட்டளையும் எழுதினது. இங்கே இயேசு அவருடைய விரலில் வைத்து தரையில் எழுதுகிறார். எதை காண்பிக்கிறது? இயேசுடைய தெய்வீகத்துவத்தை காண்பிக்கிறது. It just shows the divinity of Jesus Christ. He simply expresses and reveals that he was the one who gave the law to Moses. அந்த சம்பவம் இயேசுவின் கரங்களினால் விரல்களினால் அந்த கீழே தரையில் எழுதுறதை பார்த்தீங்கன்னா எதை நாம் பார்க்க முடியும்னா, இயேசு அவருடைய அதாவது தெய்வத்துவத்தை காண்பிக்கிற இயேசு மோசேக்கு கூட நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது நான் தான்ப்பா என்பதை அவர் காண்பிக்கிறார் என்பதை அநேகர் சொல்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள் அவர் கீழே எழுதி 10 கட்டளை எழுதியிருக்கிறார். அந்த 10 கட்டளையில் எழுதும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்து அப்பயாவது கற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. Because the commandment says it is not just one to be stoned, but the two that are caught in adultery must be stoned to death. இயேசு அழகாக எழும்பி what will Jesus do? Here's the answer. இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? 7ஆம் வசனத்தை அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, Jesus full of grace stands up and says, the man without sin, let him stone first. பாவம் இல்லாத எவனோ முதலில் கல்லெறிய, first stone her. அங்கே பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். என்ன ஒரு எம்பாரஸ்மெண்ட் நடந்திருக்கும்ல அந்த பரிசேயர்களுக்கு. எழுதிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு எழும்புறாரு. எழும்பி நின்று, உங்களில் யாராவது பாவம் இல்லாதவன் முதல்ல அடிங்கப்பா கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலை, பார்க்கல, உடனே தரையில் குனிஞ்சு எழுத ஆரம்பிக்கிறார். அவர் கண்டுக்காமல் இருக்கிறார். என்ன நடக்க தெரியுமா? 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். முதல்ல பெருசுங்களா போகுது, அப்புறம் சிறுசுங்க போகுது. அப்படின்னா என்ன நடந்ததுன்னா, யாருமே பாவம் இல்லாதவங்க கிடையாது. everyone were involved in sin. They knew that only God is without only God is without sin. இயேசு தெய்வம் மட்டும்தான் பாவம் இல்லாதவர். மனிதனாக இருந்தால் எல்லாருமே பாவம் செய்தவர் தான். They understood from the oldest to the youngest, everyone are going back. குத்தப்பட்டிருக்கிறாங்க. தேவஜனமே, இன்னைக்கு இயேசு சொல்கிற ஒரு பதில் சூழ்நிலைகளை மாற்றும். இயேசு சொல்கிற the one answer that Jesus gives, it will change the situation. கல்லை வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்தவன் கூட இன்றைக்கி தலை குனிஞ்சிட்டு போகிறான். இன்றைக்கி சொல்லட்டும், உங்களுக்கு விரோதமாக யார் வேணால் வரலாம். பட் லெட் மீ டெல் யூ, இந்த சம்பவத்திலேருந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் தெரியுமா? சத்தியமாக நாம் படிக்கணும், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளணும். இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இஸ் காட் ஆஃப் கிரேஸ். என்ன சொல்கிறாரு? காட் ஆஃப் கிரேஸ்னா அவங்க, நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். ஒருத்தர் கூடவா இல்லை? நீங்க கவனிச்சிங்களா? இங்கே 2 வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. குற்றம் சுமத்தினவர்கள், 2வது ஆக்கினைக்குள்ளாக்கினவர். கண்டம்னேஷன் அண்ட் அக்யூசேஷன். இது 2 வார்த்தை இங்கே இருக்குது. இந்த 2 வார்த்தை பிசாசை பற்றி பேசுகிறார். பிசாசு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம்ல பிசாசு குறித்து. பிசாசு தான், அவனுக்கு பேர் தான் சகோதரனை குற்றம் சாட்டுகிறவன். 2வது ஆக்கினைக்குள் தள்ளுகிறவன். We are only convicted, we are not condemned by the Spirit of God. God never accuses you. He forgives you. He gives you grace. இங்கே இருக்கிற ஜனங்கள் பிசாசினால் ஆளுகை செய்யப்பட்டிருந்தபடியால் அந்த ஸ்திரீயை அவர்கள் அக்யூஸ் பண்ணுறாங்க. 2வது, they want to throw that woman to condemnation.
தேவஜனமே, but God will never condemn you. Rather, He convicts you from your sin because He is a gracious God. நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர். வேதம் ரோமர் 5:20 வாசிக்க வேண்டாம் சொல்லுகிறது, எங்க பாவம் பெருகிறதோ அங்கே கிருபை என்ன செய்கிறது? அதிகமாக பெருகிறது. Where sin increases, the grace of God increases more. அது அதிகமாக பெறுகிறது. ஏன்? இன்னும் பாவம் செய்கிறதுக்கு இல்லை, பாவத்தை தவிர்த்து வாழ்வதற்கு கிருபை கொடுக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். கிரேஸ், அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் கிரேஸ். அந்த வார்த்தை, கிருபை என்ற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 8ஆம் அதிகாரத்தில் பல விதங்களில் பரிசேயர்களும் அவரும் பயங்கரமான தர்க்கம் போய் கொண்டிருக்கிறது. அவர் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லிவிட்டு, நீ ஏன் இப்படி செய்கிறாய், ஏன் இப்படி சொல்லுகிறாய், நீ இப்படி துர்சாட்சியை சொல்லுகிறாயே, இப்படி சொல்லி பல விதத்தில் இயேசுவை அவர்கள் கடிந்து கொள்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்கிறதுனா ஒன்று தான், உங்களுக்கு பிதா தெரியல, நான் வந்த இடம் உங்களுக்கு தெரியல, அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, ஏனால் சத்தியம் உங்களிடத்தில் இல்லை என்று பல விதத்தில் அவர் they are discussing, they have a discussion here which is very serious. அவர் சொல்ல, நான் போகிறேன், அவருடைய இஸ் டாக்கிங் அபவுட் ஹிஸ் டிபார்ச்சர். நான் போகிறேன், ஆனால் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வர முடியாது. ஏன்னா நான் எந்த இடத்துல வந்தேன்னு உங்களுக்கு தெரியல, நான் எந்த இடத்துக்கு போக போகிறோன்னு உங்களுக்கு தெரியல, சத்தியம் உங்களுக்குள்ள இல்லை, கிருபை உங்களுக்கு தெரியல, தேவன் உங்களுக்கு தெரியல, என்னுடைய தகப்பன் உங்களுக்கு தெரியல, என்னை உங்களுக்கு தெரியல. யூ வாண்ட் டு கில் மீ, நீங்கள் என்னை கொலை செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைங்க சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே என்று பல சம்பாஷணைகளை இங்கே நாம் பார்க்குறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவர் பாவிகளுக்கு பாவ மன்னிப்பை தர தேவன் வல்லமையுள்ளவர். அவரை நோக்கி கூப்பிட்டால் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி பாவத்தை விட்டு வாழ நினைக்கிறவர்களுக்கு தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை தந்து நம்மளை ரட்சிக்க ஒரு ரட்சகர் அவர் ஒருவர் மட்டும்தான். அவர் கிருபை தருகிறவராயிருக்கிறார். இந்த கிருபை குறித்து பார்த்தோம் என்றால், ஜான் நியூட்டன் என்று சொல்லி ஒரு மனிதனை குறித்து தான் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஜான் நியூட்டன் 17ஆம் நூற்றாண்டில் நம்ம பார்க்குறோம், 1700s he was living. அவர் ஒரு கப்பல் பணியில் இருந்தார், கப்பல் கேப்டனாக. நிறைய 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 வேலைக்காரர்களை, தொழிலாளர்களை அல்லது அடிமைகளை கொண்டு வந்து இந்த வேலைகளை சேர்க்கிற ஒரு இன்சார்ஜ் மாதிரி அவர் இருந்தார். அவர் அந்த நாட்களில் அவர் சொல்கிறார், அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், அவர் அநேக இப்படி கொண்டு வரும்போது அதில் இருந்த ஸ்திரீகள் அழகாக இருந்தாங்கன்னா அவருடைய கேப்டனுடைய கேபின் கூப்பிட்டு போய் அவங்கள விபச்சாரத்துக்குள்ளே தள்ளி அவர்களோடு கூட தவறான பழக்கத்துக்குள் ஈடுபடுவார். he is talking himself, he was a murderer, he was a rapist. அவர் சொல்கிறார், நான் ஒரு விபச்சாரக்காரன், நான் நிறைய பேரை கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் என்றைக்கு ஒரு தேவ மனிதனால் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டதோ அன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். அந்த நிமிடம் முதல் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்காக வாழத் தொடங்கினார், பாவத்தை வெறுக்க தொடங்கினார், அநேகரை இயேசுக்குள் நடத்த துவங்கினார். அவருடைய வயதில் கிறிஸ்துவ அனுபவத்தில் ஒரு பாடலை கூட எழுதினார். that was a very well known English hymn which he wrote after he was convicted of his sin, and he's talking about the grace of God, the love of God. He writes, amazing grace, how sweet the sound of that God who touched me. அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா கிருபை குறித்து அவ்வளவாய் பேசியிருக்கிறார். அந்த நொடியில், இயேசு என்னை தொட்ட நொடியில் பாவத்தை காட்டிலும் கிருபை எவ்வளவு உயர்ந்தது என்பதை இயேசு எனக்கு காண்பித்தார் என்று சொல்லி இது ஒரு எல்லாராலும் உலகம் எங்கிலும் பாடப்படுகிற ஒரு பாடல், அமேசிங் கிரேஸ். அண்ட் ஜான் நியூட்டன் வாஸ் தி ஆத்தர் ஃபார் திஸ் சாங். He says, I was a murderer, I was a rapist, but when Jesus touched me, my life was transformed. Why? It was the grace of God that is sustaining me. I once was lost, but now I am found. Was blind, but now I see. அவர் எழுதுகிற அந்த வரிகள் எல்லாம் இன்றைக்கும் ஆயிரங்களை, லட்சங்களை அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறது. அவர் 82ஆம் வயதில் இறக்க நினைக்கிறார். அவர் இறந்து போக வேளையில் அவர் கடைசியாக சொல்கிறார், நான் ஒரு பெரிய பாவி, ஆனால் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இரட்சகரை பார்க்க உதவி செய்தார். இங்கிலீஷில் அழகாக இருக்கும், I am a great sinner, but I have a greatest Savior who is Jesus. நான் ஒரு பெரிய பாவியாக இருந்தும் எனக்கு மிகப்பெரிய இரட்சகரை நான் கண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு மறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, உங்களுக்கும் எனக்கும்
பாவத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் போக்கடிக்கக்கூடாது. இரண்டாவது முக்கியமான சம்பவம் இங்கே 31, 32, நீங்கள் 31 47 தொடர்ந்தேச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காரியத்தை குறிப்பா. பட் 31, 32 மட்டும் வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். தேவசனமே அடுத்தது முதல் கிருபை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர் இரண்டாவது சத்தியத்தை பற்றி பேசுகிறார். கிரேஸ். Now he is talking about truth. உண்மை, சத்தியம். See, இந்த சத்தியத்திற்கு எந்த இடத்திலிருந்து இந்த சத்தியம், what is the source of truth, what is the standard of this truth நம்ம கவனிக்கணும். உண்மை என்றால், சத்தியம் என்றால் அதை எதன் அடிப்படையில் நாம் சொல்ல முடியும் என்றால், see, truth in itself never changes. சத்தியம் ஒரு காலம் மாறாதது. இந்த உலகத்தில் பொதுவான சத்தியங்களில் நமக்கு நிறைய பேர் தெரியும். சூரியன் கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும், மேலே போனதெல்லாம் கீழே வந்து தான் ஆகணும் இல்லை. வாட் கோஸ் அப் கம்ஸ் டவுன், சன்ரைஸ் இன் தி ஈஸ்ட், இட் செட்ஸ் இன் த வெஸ்ட். அப்போது நமக்கு நிறைய 2 + 2 = 4 இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் தெரியும். பட் எதன் அடிப்படையில் இந்த சத்தியம் நம்ம பார்க்கிறோம்? On what grounds is the truth given? Is the truth explained? Let me tell you, the source of truth is God. Because when we read in Bible, when we read Malachi chapter 3 and verse 6, மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் அங்கே வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? மத்தேயுக்கு முன்னாடி இருக்கிற மல்கியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. Malachi chapter 3 and verse 6, it says, For I am the Lord, I do not change. நானே கர்த்தர், நான் மாறுவதில்லை. Truth never changes. நான் கர்த்தர், நான் மாறாதவர். கவனிச்சீங்களா? Truth never changes. Let me tell you, truth is God. God is truth. கர்த்தர் தான் அதனுடைய அடிப்படையான காரியம். சத்தியம் எங்கே நாம் தெரிந்து கொள்ள முடியும்? நீ தேவனை அறிந்தால் சத்தியத்தை அறிந்திருக்கிறாய். தேவனை அறிந்தால் சத்தியத்தை அறிந்திருக்கிறாய். When you know God, you know the truth. Because the truth never changes. Why? Because God never changes. கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், சத்தியமும் மாறாதது. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம், கர்த்தர் தேவன் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பட் இந்த உலகத்தில் சிலர் சோர்ஸை மாற்ற முடியாததுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள், டெர்மினாலஜியை மாற்றிடுறாங்க. See, truth, அவங்களுக்கு சத்தியம் அப்படின்னா, சிலர் சொல்கிறாங்க எனக்கு இந்த சூழ்நிலையில் எது சாதகமாக இருக்குதோ அதுதான் சத்தியம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு கொள்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் 2 படைத்தார். ஒன்று மனிதனை படைத்தார், மனுஷியை படைத்தார். ஆனால் இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற காலத்தில் பல விதங்களில் நாம் பார்க்கிறோம். பல விதங்களில் எழும்புகிறார்கள் அநேகர். நான் இது, நான் அது, நான் இப்படி, நான் இதை வைத்து என்னை சொல்லுங்கள், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி தான், ஆனால் என்னை அழைக்கும் போது இப்படி அழையுங்கள் என்று சொல்லி பல விதங்களில் அவர்களை காண்பிக்கிறார்கள். அது ஒரு கூட்டம் நம்ம பார்க்கிறோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தனக்கு ஏற்ற விதமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் சத்தியம் அது கிடையாது. சத்தியம் ஒரு காலம் யாருக்காகவும் மாறாதது. தேவன் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். சத்தியத்தை குறித்து நாம் பார்த்தோம்னா, இந்த உலக அளவில் சத்தியம் 5 விதத்தில் நாம் பார்க்க முடியும். சத்தியத்தை 5 விதத்தில் நாம் பார்க்க முடியும். ஒன்று, சத்தியம், அந்த சத்தியம் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் யாரிடத்திலும் தைரியமாய் போய் பேச முடியும். புரியும் நான் நினைக்கிறேன். See, let me tell you 5 factors about the truth. Let me tell you 4 factors about the truth. அது அந்த 4 படித்தனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். Number 1, the truth is universal. Truth is universal அப்படின்னா சத்தியம் உலகளாவிய காரியம். அதாவதுனா உலகம் எங்கும் யாரிடத்திலும் எந்த சூழ்நிலையும் தைரியமாக பேச முடியுதுன்னா சத்தியத்தை மட்டும் தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பல உபதேசங்கள் வருகிறது. பல உபதேசங்களில் நீங்கள் கவனிச்சிங்களா? பல உபதேசத்தில் எல்லா இடத்துலையும் தைரியமாக போய் பேச முடியாது. அவங்களுக்கென்று ஒரு ஆட்களை, அவங்களுக்கென்று ஒரு காரியத்தை இடத்த வச்சு தான் பேசுவாங்க. எல்லா இடத்துலையும் பேச மாட்டாங்க. ஏன்? அது சத்தியம் அல்ல. சத்தியம் இல்லாதது எதுவும் உலகம் எங்கும் நாம் சொல்ல முடியாது. We cannot go to the universe and tell, because that is not the truth. You can only tell the truth because the truth is universal. ரெண்டாவது, சத்தியம் மாறாதது. இட் இஸ் absolute. சத்தியம் மாறாது. கவனிச்சிங்களா?
இட் இஸ் அப்சல்யூட். அது யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்காது. இந்த சூழ்நிலைக்கு வெயில் காலத்துக்கு இது பேசிக்கலாம், மழை காலத்துக்கு இப்படி பேசலாம், மாறாது. சத்தியம் சத்தியம்தான். அதனால தான் நிறைய பேருக்கு அது உணர்த்தும் போது கடினமாக இருக்கிறது. சத்தியம் கடினமானதாக இருக்கிறது என்று சொல்லி பலரும் சபை விட்டு போகிறார்கள். Why? The truth is absolute. மூன்றாவது, சத்தியம் நித்தியமானது. சத்தியம் நித்தியமானது, நித்தியமாக பேசக்கூடியது. இட் இஸ் இட்டர்னல். ட்ரூத் இஸ் இட்டர்னல். இட் இஸ் நாட் ஃபார் அ ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட். இப்போது இந்த காரியத்தை இந்த 2010 2030 வரைக்கும் தான் இருக்குது அப்படி சொல்லவே முடியாது. காலமாக மாறாதது, நிலைத்து நிற்கக்கூடியதுன்னா அது சத்தியம் மட்டும்தான். கடைசியாக, சத்தியம் விடுவிக்கக்கூடியது. ட்ரூத் இஸ் ஃப்ரீயிங். அப்படின்னா என்ன போராட்டமாக இருந்தாலும் குழப்பமாக இருந்தாலும் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இயேசு சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் யாரையும் வழி விலகச் செய்யாது, தவறான வழிக்குள் நடத்தாது, அழிவுக்குள்ள நேரம் நடத்தாது. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியபரராகிய இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை உங்கள் பாவத்திலிருந்து, உங்களுடைய பாடுகளிலிருந்து, உங்களுடைய போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும். அந்த சத்தியபரரை உள்ளத்தில் வைப்போமாக. அந்த ஜனங்கள் சத்தியம் அறியாதவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் வித்து, ஆபிரகாமின் சுதந்திரம் என்றெல்லாம் சொல்லி கொண்டார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், இல்லைப்பா, நீங்கள் உங்கள் தகப்பனை போல பேசுகிறீங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன். இல்லையே, ஆபிரகாம் யாரையும் கொலை செய்யணும்னு நினைக்கலையே, நீங்கள் என்னை கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்களே சொல்கிறார். உடனே, நீ என்ன இப்படி பேசுகிறாய், உனக்கு என்ன தெரியும், 50 வயசு கூட அவளே உனக்கு என்ன ஆபிரகாம் தெரியுமா? அப்போ சொல்கிறாரு, ஐ ஆம் பிஃபோர் ஏப்ரஹாம் வாஸ். ஆபிரகாமுக்கும் முன்னும் நான் இருக்கிறேன். அவர் சொல்லி முடிக்கிறார். வாட் அ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இட் வாஸ். What a power. You talk like your father. I talk like my father. For the Father in heaven is filled with truth and grace. அவர் சத்தியம் நிறைந்தவராக, நான் சத்தியத்தை பேசுகிறேன், நான் என் தகப்பனை போல இருக்கிறேன். நீங்கள் சத்தியத்தை அறியாதவர்களாக இருக்கிறீங்க, ஏன்னா உங்கள் தகப்பனாக பிசாசான போல நீங்கள் இருக்கிறீங்க என்று இயேசு சொல்கிறார். இன்றைக்கு சத்தியம் யாரிடத்தில் இருக்காதுன்னா, பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிற இடத்தில் சத்தியம் இருக்காது. They inherit the genetics of their father from their father called Satan. பட் இயேசு சொல்கிறார், ஆபிரகாமுக்கு முன்னும் நான் இருக்கிறேன். Even before Abraham was, the so-called father of yours, Abraham, before he was, I am என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்க அவளை கொலை செய்யணும்னு நினைத்தாங்க. Now this became the root cause for the people of the Jewish community to hate Jesus more. They wanted to kill him. ஆனால் ஒன்றை சொல்லட்டும், இயேசு இந்த அதிகாரத்தில் கிருபை பற்றி பேசி, சத்தியத்தை பற்றி பேசி, இது ரெண்டும் முக்கியமான விஷயம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சத்தியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கிருபை முக்கியம். கிருபை எந்த அளவுக்கு சத்தியம் முக்கியம். ரெண்டத்தையும் நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த காலை வேலைக்காய், இந்த மாலை வேலைக்காய், இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காக கிருபையும் சத்தியமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நாங்கள் ரிசீவ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஒரு நாளும் கிருபையும் சத்தியத்தையும் இழந்துராதபடிக்கு, விட்டு கொடுக்காதபடிக்கு இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து தாழ்த்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.